சென்னை பம்மலில் இரட்டை பிள்ளையார் கோவில் என்ற பேருந்து நிறுத்தம் உண்டு. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பிரகாரம் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசநாதர் கோவிலில் உள்ள ஸ்தல விநாயகர் சந்நிதி மற்றும் சில கோவில்களில் இரட்டை விநாயகர் சன்னதிகள் உள்ளன. இவ்வாறு ஒரே சன்னதியில் இரண்டு பிள்ளையார்களை அமைக்க காரணம் உண்டு. இதில் ஒருவரை விக்னேஸ்வரர் என்றும் மற்றொருவரை தல விநாயகர் என்றும் சொல்வர். விநாயகரே தடைகளை நீக்குபவர். தன்னை நினைக்காமல் ஏதேனும் பணிகளை ஆரம்பித்தால் அவர் தடைகளை ஏற்படுத்துவார். தொடக்க நிலையிலுள்ள ஒரு செயலை செய்பவரிடம் இந்த வேலைக்கு பிள்ளையார் சுழி போட்டீங்களா என கேட்பது வழக்கம். விக்னம் என்றால் தடை. தடைகளை நீக்குபவர் என்பதால் அவர் விக்னேஸ்வரர் ஆகிறார். ஒரு செயலை செய்யும்போது ஒழுங்குமுறை அவசியம். விநாயகர் பூஜைக்கு பிறகே மற்ற தெய்வங்களுக்கான பூஜைகள் நடக்க வேண்டும் என்பது விதி. அது விநாயகராவே இருந்தாலும் சரிதான். அவரை ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றாலும் கூட தன்னைத்தானே வணங்கிய பின்னரே அதை தொடங்க வேண்டும். இந்த அடிப்படையில் இரட்டை பிள்ளையார் சன்னதிகள் உருவாக்கப்பட்டன.